ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஒன் செட். ஸோ இந்த வீடியோவில் வந்து ட்ராக்கலை பற்றி தெளிவாகவே பார்க்கலாம். ஸோ இந்த ட்ராக்கலை வந்து யார் கண்டுபிடிச்சான்றதையும் தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள். ஸோ ஹானி ராம்பர்ட் கிட்ட பெஸ்ட் பைசப் ஒர்க் அவுட் என்னன்னு கேட்டப்ப அவர் மூணாவதாக சூஸ் பண்ண ஒர்க் அவுட் வந்து இந்த ட்ராக்கல் தான். And when you do drag curls, it basically means that you're dragging, the barbell. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஸ்காட் கர்ல் அதுக்கப்புறம் ப்ரீச்சர் கர்ல் ரெண்டு ஒர்க் அவுட்டை பற்றி தெளிவாகவே போட்டிருப்போம். ப்ளீஸ் போய் செக் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ கமான் கைஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ட்ராக்கல் இந்த ஒர்க் அவுட்டை யார் கண்டுபிடிச்சானா வின்ஸ் செராண்டோ தான். வின்ஸ் செராண்டோ அவருடைய கிளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த ட்ராக்கலை வந்து ப்ரிஃபர் பண்ணியிருப்பார். இந்த ட்ராக்கல் பண்ணுறதுனால நம்மளுடைய பைசப்பை வந்து ஐசோலேஷன் பண்ண முடியும். நீங்கள் நார்மலாக ஸ்ட்ரெயிட் ப்ராடில் வந்து நம்ம பார்பிள் கல் பண்ணுறப்ப நம்மளுடைய ஃப்ரண்ட் ஷோல்டர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். பட் ட்ராக்கல் பண்ணுறப்ப நம்மளுடைய எல்போவை வந்து ட்ராக் பண்ணுவோம், அதாவது உள்ளே வந்து புல் பண்ணுவோம். இப்படி பண்ணுறதுனால நம்மளோட பைசப்பை வந்து ஐசோலேஷன் பண்ண முடியும். எதுக்கு போகிற இந்த மெத்தடை வந்து நம்ம பண்ணோம், நான் ஸ்ட்ரெயிட் ப்ராட்லேயே நம்ம பார்பிள் கல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. நிறைய பேருக்கு வந்து கிஃப்டட் ஜெனட்டிக் இல்லை. நிறைய பேருக்கு வந்து ஜஸ்ட்டு ராட்லேயே வந்து பைசப்பை வந்து டெவலப் பண்ணுவாங்க. ராடில் வந்து சில பேரால் பைசப்பை வந்து டெவலப் பண்ண முடியாது, அதாவது ஸ்ட்ரெயிட் பார்பிளில். ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு தான் வந்து வின்ஸ் செராண்டோ வந்து இந்த ட்ராக்கலை வந்து ப்ரிஃபர் பண்ணியிருப்பார். Do drag curls, it basically means that you're dragging, the barbell across your body. ட்ராக்கல் வந்து இங்கே சீபம் பண்ணுறாருல, ஸோ இந்த மாதிரி இல்லை, இது வந்து ட்ராக்கல் இல்லை. ஒரிஜினல் ட்ராக்கல் எப்படி இருக்குன்னா ஒயிட் கிரேப் பிடிச்சிட்டு ஸோ நம்ம எல்போவை வந்து உள்ளே வந்து புல் பண்ணி இழுக்கணும். ஸோ ஆல் த வே அப் நம்மளுடைய நெக் வரைக்கும் ராடை வந்து மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக கீழே இருக்கணும். ஸோ இதுதான் உண்மையான ட்ராக்கல். எல்போ வந்து ஷேக் பண்ணக்கூடாது, நம்ம இடுப்பு ஓட்டின மாதிரி தான் இருக்கணும். ஸோ அந்த வீடியோக்கள் இப்போ நான் ஆட் பண்ணுறேன், தெளிவாகவே இருக்கும். Very close to your body. Closer. Pull into your neck. Elbows back. I want you to go all the way down this time and not away from your body. I want you to keep it close to your body. We're trying to work bicep. இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளால் அதிகப்படியான வெயிட்டை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ வெயிட் வந்து இங்கே மேட்ரு இல்லை, நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம மசிலை வந்து ஹிட் பண்ணுறது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். நான் வந்து என்னுடைய பைசப் ப்ரோட்டீனில் வந்து ட்ராக்கல் வந்து ஆட் பண்ணுவேன் சம்டைம்ஸ். ஸோ என்னுடைய பைசப்பை வந்து பிச்சு வெளியே எடுக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். என்னுடைய லாங் எடை கம்ப்ளீட்டாகவே ஃபீல் பண்ண முடியும். பட் இந்த ஜெனரேஷனில் வந்து நிறைய பேர் இந்த ட்ராக்கல்லாம் பண்ணவே மாட்டாங்க, அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு கூட தெரியாது. அது எதனாலனா இப்போ வந்து எல்லோரும் வந்து டெக்னிக்ஸை வந்து மறந்துடுறாங்க. உங்களுக்கு வந்து சைஸ் பிடிக்கணுமா, அந்த ஜிம்மில் இருக்க மாஸ்டர் என்ன தெரியுமா சொல்லுவார், இந்த மெடிசன் எடுறா, அந்த மெடிசன் எடுறா, இந்த ஸ்டெராய்டு எடுறா அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் அவங்க வந்து டீச் பண்ணுவாங்க. இதை பற்றி நான் தனியாகவே வீடியோ போடுறேன், அது ரொம்ப நாள் என் மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது. இதை பற்றி தனியாக வீடியோ போடுறேன். இதுதான் ஆக்சுவலாக உண்மையாக இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு சைஸ் பிடிக்கலையா, இந்த மெடிசன் எடு, உனக்கு வந்து ஃபேட் கட் ஆகணுமா, இது எடு அது எடுன்னு போட்டு ஏமாற்றிட்டு இருப்பாங்க. பட் உங்களுடைய பைசப் வந்து வீக்கர் பைசப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் பைசப் வந்து டெவலப் ஆகும். அதனால தான் அந்த காலத்தில் வின்ஸ் செராண்டோ ஒரு நேச்சுரல் பாடி பில்டர். ஸோ அவர் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ அவர் கண்டுபிடிச்சது தான் இந்த ட்ராக்கல். எதனால நான் ஹானி ராம்பர்ட் அதுக்கப்புறம் சீபம்மை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரேன்னா, ஏன்னா அவங்க தான் இப்போ வந்து இந்த ஜெனரேஷனில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆளுங்க. ஸோ அதனால தான் அவங்களையும் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து வின்ஸ் செராண்டோ கூட கமெண்ட் பண்ணி வர்றேன். அகைன் இந்த ட்ராக்கல் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ண நான் சொல்கிறேன். உங்கள் ஷோல்டர் வித்தோட கொஞ்சம் வைடாக பிடிச்சிக்கோங்க. உங்களுடைய எல்போ வந்து இடுப்பை ஒட்டின மாதிரி தான் இருக்கணும், அது வந்து வெளியும் வரக்கூடாது உள்ளேயும் வரக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா கேர்ள் பண்ணுற மாதிரி ஸ்லோவாக கேர்ள் பண்ணிவிட்டு உங்களுடைய எல்போ வந்து பின்னாடி எடுத்துகிட்டு போகணும். அதாவது நீங்கள் வந்து உள்ளே புல் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ இப்படி புல் பண்ணுறப்ப அந்த ராடு வந்து உங்களுடைய நெக்கை தொடுற அளவுக்கு, அதாவது உங்களுடைய அப்பர் செஸ்ட்டை தொடுற அளவுக்கு மேலே தொட்டுட்டு இந்த டைமில் வந்து நீங்கள் எல்போ முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது. எல்போ வந்து எப்போவுமே உங்களை இடுப்பு ஓட்டின மாதிரி இருக்கணும். அதே மாதிரி உள்ளே புல் பண்ணணும் நீங்கள் எல்போவை. அந்த பிக்சர் இங்கே நான் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் தெளிவாகவே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்லோவாக ரெப்பிடேஷன் பண்ண முடியும். அதிகமான வெயிட்லாம் யூஸே பண்ண முடியாது. ரொம்பவே நார்மலாக தான் வெயிட், ரொம்பவே கம்மியாக தான், ஒரு 2 கிலோ 5 கிலோ தான் யூஸ் பண்ண முடியும். சம்டைம்ஸ் ராட் யூஸ் பண்ணாலே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதனாலே நிறைய பேர் இந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒரு ஜிம் ப்ரோவாக இருந்தீங்கன்னா, ஒரு பாடி பில்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ட்ராக்கல்னால் என்னென்னு ஆல்ரெடி நான் ஸ்பைடர்கள் அதுக்கப்புறம் ஸ்காட்களை பற்றி தெளிவாக வீடியோ போட்டுருப்போம், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ பாடி பில்டிங் இன்ஃபர்மேஷனை பற்றி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.